ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பாண்டி கேட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு நீட் ஃபார் ஸ்பீட் டிஎம் அப்படின்னு சொல்லி கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எல்லாம் சும்மா பட்டாயை கிளப்பியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கார் கேம் தான், ஒரு ரேஸ் கேம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம காரே ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது. இந்த மாதிரி கார்லாம் ரியல் லைஃப்பில் வாங்கணுமே தெரியல. அந்த கேம்லேயே வந்துட்டு ஓட்டி என்ஜாய் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 4th பிளேஸில் இருக்கோம். ஆனால் இந்த இடம் வந்துட்டு ஒரு வெயிலி ஸ்லோப்பியாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்வைப் அப் டு ஆக்டிவேட் நியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் எப்படி பட்டையை கலப்பிருக்கு பாருங்களேன். இந்த கிராஃபிக்ஸ்க்காக இந்த கேம் ஏற்றி விளாண்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்படி வந்து ஒரு ஸ்கிட் அடிச்சு நிற்பான், பின்னாடி வந்து ஒரு 3 கார் வந்து நிற்கும். இதெல்லாம் நம்ம கூட ரேஸ் பண்ணுறது. ஆனால் இந்த கார் கூட நல்லா தான் இருக்குது. மார்க்கெஸ் கிங் இவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கைடு மாதிரி, ஒரு பையன் ஒரு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு நம்ம கைடு. மேலே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது நம்ம நடத்துனதே ஒரு இல்லீகல் ரேஸ் தான். இந்த இல்லீகல் ரேஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கேமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கிட்ட தான் தப்பிக்கணும். உடனே ஒரு அடிச்சுப்புடி அப்படியே ஒரு டேர்னிங் எடுத்து திருப்பின வண்டியை திருப்பி போலீஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ரூட்டி காமிச்சிட்டு, அப்படி முன்னாடி போன போலீஸ் அந்த பக்கம் பின்னாடி போன போலீஸ் தட்டி விட்டுட்டு வரைக்கும் வண்டி ஃபுல் ஸ்பீடில் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. ஓட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் கிராஃபிக்ஸ் தான். கிராஃபிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் நம்ம கையில் கொடுத்துருவானுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கிறது தான். போகிற வழியெல்லாம் இது வந்து நின்றானுங்க. கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரியுமா. நேராக போய் அந்த பேர் என்ன முட்டி மோதிங்க அந்த நீங்கள் போலீஸ்கார் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஜாஸ்தியாகும். அதே அந்த ஸ்டாப்புங்கிற அந்த போர்டு அடிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த லாஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா மேலே குதிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ 167 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். போலீஸ்காரெலாம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஒருத்தம் கூட இறங்கி வரல. இப்போ வந்து பூஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் வந்துட்டு இதோட இங்கேயே முடியுது. எல்லா போலீஸையும் நம்ம டைவர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நம்ம இடத்துக்காக வந்துட்டு இப்போ போகிறோம். கார் வந்துட்டு போய் ஷெட்டு, இதுதான் வந்துட்டு நம்மளுடைய சீக்கிரம் ஷெட்டுக்குள்ளே போயிட்டு நிறுத்திடலாம், அவ்வளோதான். இது வந்து தான் லெவல் 1. லெவல் 1 வந்துட்டு இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டோர் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு எம்பிசி சொல்கிறது நம்ம செய்யும். அவங்க வந்துட்டு இந்த பாக்ஸை அமுத்த சொல்கிறாங்க. பாக்ஸை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் வருது, கோல்டன் கலர் பாக்ஸு. ஓப்பன் பண்ணால் என்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வருது. அதை வந்துட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லக் டே, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கார் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. கிம் லெட்ஸ் கோ பேக் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. மேலே வந்துட்டோம். இப்போ வந்து கராஜ் அதுக்கு போகிறோம். கராஜ் ஓப்பன் ஆகிடு. என்ன ஸ்டக் ஆகுது, சரியில்லை. கராஜ் ஓப்பன் ஆனோடனே ஹியர் கார் இஸ் யூஸ் டு அப்கிரேட் இட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு தடவை விளையாடுறதுனால ஃப்ரீயாகவே பில்டு கொடுத்துக்கலாம். பில்டு கொடுத்தோடனே நியூ கார் கம்ப்ளீட்டுக்கு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரோட பிஎஸ்ஆர் வந்துட்டு 243 பர் ஹாரில் போகும். அதோடைய ஸ்பீட் கெப்பாசிட்டி 685 ஸ்பீட் கெப்பாசிட்டி. அதனால் வந்துட்டு நைஸ் கார் யூ ஹேவ் ஃபைண்ட், பேசிக் கார் மேனுஃபேக்சர்டு எதோ கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுலாம் டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளைம் கொடுத்துட்டோம். கிளைம் கொடுத்துட்டோன்னா என்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2000 கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த என்எஃப்எஸ்ன்னு வருதுன்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு கார் வந்துட்டு கொடுக்க மாட்டானுங்க, அப்படி சொல்ல வேண்டியதான். இப்போ வந்துட்டு ரெடி, அடுத்த ரேஸ்க்கு வந்துட்டு நம்ம பிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். என்ன கொடுக்குறாங்க, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் விளையாட போகிறோம். ஸ்ட்ரீட் ரேஸ்னால் உங்களுக்கு தெரியுங்களா, அந்த நிறைய அந்த குட்டி குட்டி டான்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே ரேஸ் போட்டு நடத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இது ஒரு ரேஸு. இப்போ வந்துட்டு அப்புறம் போன தடவை ஃபஸ்ட்டு கேமில் கொடுத்தாங்களா, அது வந்துட்டு நம்ம கார் இல்லை, அது அவங்க ஓசியில் கொடுத்தாங்க, ஒரே ஒரு டிரைவிங் கார். அப்போ தான் வந்துட்டு இந்த கேம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்கா அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு ப்ளூ கலர் கார் எடுத்து விளையாட போகிறோம். இதுதான் நம்ம காரு, அது வந்து ஆப்போனண்ட்டோட கார். ஃபர்ஸ்ட் லெட் கெட் மீ டவுன், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, எனிமியை டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிட்டு இப்போ கோ சொல்லிட்டு போகுது. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டு த ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். இப்போ 137 139 அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது ஒரு டேர்னிங் வருது. டேர்னிங்கில் வந்துட்டு நம்ம மாட்டாக போயிட்டுருக்கணும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். ரூட்டு மாதிரி போயிட்டுன்னு நினைக்கிறேன். ரூட்டை வந்துட்டு சரியாக போய், ஆமாம் இதுதான் வந்துட்டு
ஒரு ஏர் டைம் கொடுத்தாங்க. ஏர் டைம் வந்துட்டு 51% கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பண்ணிட்டு ஓகே நியர் மெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 20% கொடுத்தோடனே பூஸ்ட் வந்துடுச்சு. பூஸ்ட்டை போட்டு தெரிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா காரோடைய மைலேஜ் 233 அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸ்பீடோமீட்டரில் காமிப்பாரு. இப்போ ஒரு டேர்னிங் வருது. டேர்னிங் எடுத்துகிட்டு நம்ம கேப்சர் பண்ணி முடிச்சுட்டு வந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். பெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 233 ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடில் போக முடியாது. எனக்கு பூஸ்ட் கம்மியாக இருக்குது. பூஸ்ட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனை கீழேருந்து ட்ராக் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.